ஹாய். ஹாய். ஸோ நேற்று வந்து வீடியோ முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து லைவை வந்து கிட்டத்தட்ட நைட்டு 3:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நைட்டுன்னு சொல்லணும், விடிகாத்தால 3:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். 4 மணி வரைக்குமே லைட்டாக பார்த்ததுக்கு முடியல, தூங்கியாச்சு. 3:45 வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் என்ன நடந்தது நைட்டுன்றதை சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க அர்ச்சனா வந்து பூர்ணிமாவோட படம் இவங்க உள்ள வந்து சொன்னாங்க இல்லையா, எல்லோன்னு அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி, அதுக்காக அர்ச்சனா வந்து ஒரு அப்ரிசியேஷன் ட்வீட் போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு வந்து போறீங்க, ஸோ உங்களோட படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து பயங்கரமான ஒரு ஹேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. இவ்வளவுதானா நீ அந்த சீசன்ல உன்னை புள்ளி பண்ணாங்கன்றதுக்காக தானே உன்னை வந்து இது சொன்னோம், அவங்களோட படமே வெற்றி அடையணும்னு சொல்லி போய் பேசுற, என்ன ஜென்மமோ நீ, என்ன நீ என்ன நீ என்ன நீன்னு வந்து அந்த இதுல போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம பிரதீப் ஆண்டனி வந்து போட்டிருக்காங்க, ஒரு வாட்டி நீ எனக்காக பேசின, அதனால நான் உனக்காக பேசணும்னு நினைச்சு நான் இந்த கமெண்ட்டை வந்து போடுறேன். நீ வந்து இங்க பண்ணதோ சொன்னதோ ஒரு கரெக்டான விஷயம். இங்க கீழே போடுறவங்க எல்லாம் என்னோட ரசிகர்ல எனக்கு வந்து ஆதரவா பேசுறேன்னு நினைச்சு உன்னை திட்டுறதுல அவங்க என்ன எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். என்னோட பேரை சொல்லி மத்தவங்களை வந்து காயப்படுத்துற எல்லாருக்கும் வந்து எல்லார் சார்பாவும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி போட்டிருந்தாரு. இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஃபைனல் ஒரு க்ளோஷர் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்ட அப்புறமா அர்ச்சனா வந்து பிரதீப் ஆண்டனியை போய் மீட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அவங்க யார் யாரையோ போய் மீட் பண்ணாங்க, யார் யார் கூடயோ வந்து அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணப்போ பிரதீப் ஆண்டனியோட இஷ்யூல தான் இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. ஸோ அவருக்கும் வந்து ஒரு வின்னர் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பர்சன். சோ இத வந்து அவர் கூடயும் ஷேர் பண்ணிருக்கலாம், ஒரு போட்டோ போடலாம், ஒரு டெடிகேட் பண்ணிருக்கலாம் அந்த வின்னிங் மொமெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க யாருக்கோ இதுக்கு விஷ்ணு எல்லாரும் வந்து கூட போட்டோலாம் எடுத்தாங்கன்றப்போ இவங்க போய் அவரை மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல அவரை போய் மீட் பண்ணனாங்களோ காமனான ஒரு பிளேஸ்ல வர வச்சு 2 பேரும் மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடக்கல. அதுக்கான ஒரு க்ளோஷரே கிடைக்கல. இவரும் அவங்களத பத்தி அவராலதான் இவங்க வின் பண்ணாங்கன்றதும் கிடையாது, அவங்களோட டேலண்ட்டும் அது. ஆனா அத யூஸ் பண்ணது அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது அது மூலியமா தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சது. ஆமா. சோ இவங்க வந்து அவங்க கூட ஒரு போட்டோவாவது போடுவாங்கன்னு நினைச்சப்ப நடக்கல. இப்போ இவரு அவங்களுக்காக பேசினாரு அப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறதுன்றது எனக்கு ஏதோ ஒரு க்ளோஷர் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படியே ஓப்பனாவே இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனே இல்ல, அதுக்கான ஒரு இதுவே இல்லைன்றப்போ இந்த இது வரும்போது எனக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்ச மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் இவர் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்னது வந்து வாவ் அப்படின்னு இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய மனசு. ஜனங்களுக்கு ஏன் அந்த வெறுப்பு இன்னும் அவங்க மேலனா, யாருமே அதை இன்னும் அந்த தப்ப ஒத்துக்கவே இல்ல. ஆமா, அங்க நடந்தது அது இன்னுமே ஒரு ஓப்பன் இஷ்யூவா தான் இருக்கு. அது நடந்ததா நடக்கலையான்ற மாதிரி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டே தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அவங்க ஒரு க்ளோஷர் கொடுக்கல, வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்ப அவங்களால சொல்லவும் முடியாது அங்க அப்படி ஒரு இஷ்யூ நடக்கவே இல்லை, நாங்க போய் சொன்னோம்னு சொல்ல முடியாது. ஆமா அப்படிதான் நடந்தது. பட் அப்படியே அவங்க லைஃப் வந்து கேரி ஆனும் ஆகுது. ஆமா, சோ அதனால நம்மளால எதுவும் சொல்ல முடியல. பட் இது வந்து நல்ல ஜெஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பிரதீப் பண்ணது ஒரு நல்ல ஜெஸ்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. அர்ச்சனா எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சொன்னாங்களோ, இல்ல கண்டிச்சவங்க ரம்யாக்கு இது சாரி மாயாக்கு கூட வந்து இந்த மாதிரி நிறைய விஷ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. தே வர் ஜஸ்ட் a competitor in my gameன்ற மாதிரி பண்றாங்களோ என்னமோ இருக்கலாம். பட் அவங்க யாரும் இவங்கள ஒரு காம்படிட்டராவும் மதிக்கல, ஒரு ஃப்ரெண்டாவும் மதிக்கல. அதுதான் உண்மை. அதனாலதான் ஜனங்களுக்கு இன்னும் இதுவாகுது. அப்பவே அதெல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ சீசன் 8லயும் எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கொடுத்தாங்க. ஒரு எல்லாரும் வந்து ஒரு அதனால அது க்ளோஷர் இல்ல. சோ அதான் வந்து இந்த ஒரு இஷ்யூ. அடுத்த இஷ்யூ நம்ம பேச போறது வந்துட்டு நேத்து நைட்ல இருந்து நடக்கிற இஷ்யூ. இன்னொன்னு எவிக்ஷன் யார் ஆவாங்கன்றத எங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி வந்து தோன்றது வந்து இன்னைக்கு காலையில வந்து போட்ட பாட்டு வந்து இஞ்சாருங்கோ பாட்டு போட்டாங்க. நம்ம தான் பாட்டை வச்சு டீகோட் பண்றோம் இல்லையா. சோ இஞ்சாருங்கோ பாட்டுல இருந்து என்னடா லைன் இருக்கு அப்படின்லாம் பண்ணும்போது இவங்க எல்லாம் ஒரு லைனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொன்ன லைன் தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இதை வச்சு நம்ம டீகோட் பண்ணணும் யார் வெளியில போவாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணது வந்து மீனா அண்ட் கமல்ஹாசன் சார், தெனாலி படம். ஸோ கமல் சார்ன்றதுனால கேன்றதுனால கேவி போவாங்களோ, சாரி பெருமூளை ரொம்ப நோண்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டேஞ்சர்ல இருக்கிறவங்கன்றவங்க நம்ம பார்த்தாச்சு. பிரஜன் வந்து இருக்காரு, சுபிக்ஷா, ரம்யா, அரோரா அண்ட் கெமி, இவங்கலாம் தான் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்க. அமித் கூட பட் இது இப்படிதான் இருக்கு. அதாவது ரம்யாக்கு மேல வந்துட்டு அமித் நினைக்கிறேன். இந்த ஆளுங்களோட பேருங்களை வச்சு இப்ப மீனா அவங்களோட எம்ல வந்து யாரும் டேஞ்சர்ல இல்ல, கேல தான் வந்து கெமி நான் சொன்னேன். அதுல ஜோதிகாவும் இருந்தாங்க. ஜோதிகா தான் ஹீரோயின். ஓகே, ஜேல யாரு ரம்யா ஜோ, அதனால ஜோ கரெக்ட். அப்ப ரம்யா வெளிய போறாங்க, கண்டுபிடிச்சிட்டோங்க நாங்க. ஜோ
ரம்யா ஜோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆல்ரெடி இருந்ததும் ரம்யா ஜோ தான். அதுதான் நடக்குது. கரெக்ட், 100% கரெக்ட். ஜோ ரம்யா ஜோ தான். தெரியல, இங்க எல்லாருமே வந்து வேற மாதிரி ஏதோ சொல்ல தெரியல. நீ அப்டேட்ஸ் எதுவும் தெரியல யார் வெளியில போவாங்கன்ட்டு. பட் டபுள் எவிக்ஷன் அப்படிலாம் பேசுறாங்க. தயவு செஞ்சு பிரஜினை கொஞ்சம் வெளியில அனுப்பி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டுல 2 பேர் ஆடுவாங்களா? தெரியாது, எனக்கு அந்த பாட்டே தெரியாது. வெறும் அந்த காதுல கேட்டிருக்கேன், இவங்க 2 பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதான் எங்களோட டீகார்டிங். ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். இருந்தாலும் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு வந்து ஜோதி காட்டுறதும் ஜோ வருதுன்றதுல ரம்யா ஜோ போங்கன்னு நாம வந்து ஒரு கணிப்பு. பட் அது கமல்ஹாசன் சார் கேன்றதுல டபுள் எவிக்ஷன் கெமியும் சேர்த்து அனுப்புறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. 2 ஹீரோயின் அந்த படத்துல, அதனால 2 லேடிஸ் போறாங்களா? அதுவும் இருக்கலாம். ஆனா நிறைய வந்து வெளியில அடிபடுறது வந்து பிரஜன் போவாருன்னு தான் பிரஜன் அண்ட் ரம்யான்றாங்க. பிரஜனை அனுப்புவாங்களான்னு எனக்கு தோணல. அந்த 2வது பேர் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதுல வந்து சுபிக்ஷாவை சில பேர் சொல்றாங்க பிராங்க்னு வந்தது இல்லையா, அதுல பிராங்க்ல PRA, சோ அது பிரஜனை தான் மீன் பண்ணுது, அததான் கொண்டு வந்து இப்படி காமிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இருக்கலாம். சோ அதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஓகே, நம்ம நேத்து நடந்த இஷ்யூக்கு போயிடுவோம். நேத்து நைட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்கர்லாம் சாப்பிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டு பூரா நான் வேலை வாங்குவேன், நான் தூங்கவே போறது இல்லை அப்படின்ட்டு விக்ரம் வந்து சபதம்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப இவங்க வேலை வாங்க ஊதுறாங்க தெரியுமா? கனிதான் கண்ணு காட்டி இதை போய் பேசு அதை போய் பண்ணும் பரதநாட்டியம் ஆடின்னு இருந்தாங்களே. பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க பொழுது. கனி நமக்கு தெரியவே இல்லை. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே ஒன்னு சொல்லிடுறேன், எல்லாரு மேலயும் ஒரு தப்பு இருந்துச்சு. சோ நீங்க இங்க யாரையுமே ரைட்டுன்னு நம்மளால ஃபுல்லா சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் வீடியோல எனக்கு வந்து திவ்யா வந்து கரெக்டா பட்டாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்பயுமே திவ்யா கரெக்ட் தான். பட் ஒரு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சிடுற மாதிரி ஒரு அளவுக்கு மீறி அவங்க வந்து ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி இருந்தது. சோ அதை நாங்க சொல்றோம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. சோ நைட்டு வந்து அவர் வந்து பெருக்க சொல்லியிருந்தாரு. அதனால சீரியஸா சொல்றோங்க, சூப்பரா பெருக்குனாங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு வந்து ஆஃப்டர் கமருதீன் அண்ட் கெமி வந்து அந்த பெருக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க தான் அதை ஸ்பாட்லெஸ்ஸா ஆக்குனது. நம்ம விக்கி வேற ரொம்ப கவலைப்பட்டாரு. அது காலையில யாருமே இல்ல இந்த வீடு எப்பேற்பட்ட கடவுள் மாதிரிடா, என்ன கோயில போய் எப்படி குப்பை போட்டு வச்சிருக்காங்க. இத சொல்றதுக்கு நான் அடுத்து சொல்றேன். இத வந்து முதல்ல சொல்லிடுவோம். சோ இவங்க நல்லாவே பெருக்குறாங்க, சூப்பராவே பெருக்குறாங்க. அதே சொன்னாங்க. ஏன்டா டேய் பெருக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி காமிச்சிட்டீங்களா நீங்க எல்லாரும்? எப்படி பெருக்கிட்டாங்க பாருங்க. நம்ம மேலோட்டம் சும்மா பெருக்கி காமிச்சிருந்தாங்க போல இருக்கு. எவ்வளவு குப்பை இருக்கு. டான்ஸ் ஆடிப்பாங்க. சூப்பரா பெருக்குறாங்க. அவர் விக்ரம் அதானே பண்ணாரு. ஆமா, அந்த தொடப்பத்தை அடிச்சு பண்ணறது தவிர குனியவே இல்லை ஒரு இடத்துல கூட. சோ அப்ப இவங்க நல்லா குனிஞ்சு நிமிந்து பயங்கரமா வந்து பண்ணாங்க. அது சாண்ட்ராவோட பார்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே ஒத்துட்டு தான் ஆகணும். அவங்க எங்க போனாலுமே வேலை ரொம்ப கம்மியா தான் பண்றாங்க. இவங்க தான் கம்மியா பண்றாங்க, வாயும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, சோ இவங்க நல்லா உட்காந்து பெருக்கி அதை எடுத்து போட்டாங்க. இப்ப இதுல நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, அதையும் நம்ம சொல்லிடலாம். சாண்ட்ரா வந்து இந்த சுபிக்ஷாவை பார்த்து டிவார்மிங் பண்ணணும், ஸ்கூபி டூ பேர் வைக்கிறது. விக்ரமோட ஸ்கூபி டூ அவங்க இப்படி இது மாதிரிலாம். அதாவது எதுவாக இருந்தாலும் நேர்ல சொல்லுங்க, அது தப்பா தெரியாது. அத வந்து நீங்க பின்னாடி வந்து சொல்லும்போது பால் ஊத்துறாங்களா, பிக் பாஸ் வந்து கண்ணை மூடிக்கோங்க, எதுக்கு கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க, அது ஈஸிங்க. நீங்க வீட்ல இருக்கிற மாதிரி வார்த்தை தருதல அங்க வந்து இவங்க சொன்னாங்க, எங்க அந்த தலைய கூப்பிடுங்க, எங்க அந்த தருதல அப்படின்னாங்க. நாட் கூல், நாட் நைஸ், நாட் அட் ஆல் குட் ஜெஸ்டர். ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்றது. வார்த்தை விடுறதுன்றது அவ்வளவு அசால்ட். இவங்க வச்சு பண்ற கேம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்க. நீங்க என்ன கேம் ஆடுறீங்க? ஒருத்தர் கேவலமா இழிவுபடுத்திட்டா அந்த கேம் நல்லா ஆயிடுமா என்ன? எனக்கு அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல. அடுத்தது வந்து இதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா, இவர் வந்து அடுத்து இந்த ஹாலை கிளீன் பண்ணுங்கன்னு. எனக்கு சீரியஸாவே உங்களை நிறைய பேருக்கு நிறைய வன்மம் இருக்கலாங்க. எனக்கு வந்து திவ்யா வந்து அங்க கிளீன் பண்ணது நிஜமாவே எனக்கு அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. படுத்துக்கிட்டு நீங்க தான் ஃபன் இல்ல பாருங்க, பண்ணா பண்றோம் உருண்டு பேருக்குனாங்க. அதாவது அந்த ஒரு எடிட்ல ஒரு பாட்டு போடுதா, கனவிதுதான் நிஜம் இதுதான் உலகினிலே இது யாரு, அந்த பாட்டு கரெக்டா இருந்தது. இவங்களும் வந்து வா 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 அவங்க பெருகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஜோக்கா, அதாவது அதே சமயத்துல ஒரு இது அரோரா ஒண்ணு சொன்னாங்க, எப்படி இது பூஞ்சை தோல் எல்லாம் இந்த வீட்டுல இங்கேயே இருக்க போகுது, ஏன் இருக்க போகுது, அவங்க வந்து ஒரு டஸ்டர் மாதிரி ஒண்ணு போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லவா அரோரா, உங்க கூஜவே இருக்கிற கமருதீன் கோட்ல தச்சு வச்சு போட்டு வச்ச நிறைய கிளாஸ் டம்ளர்ல அந்த கிளாஸ் பீஸ்ல குச்சி பீஸ்லாம் அங்கேயும் கிடக்கும். இங்க இருந்து வருவாரு, அங்க இருக்கிற அந்த உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு, ஃப்ரெண்ட் எஃப்ஜே வந்த நாள்ல இருந்து ஒரு இடம் ஒரு ஆக்சுவலா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சா வந்து வாங்கிக்கிறதுக்கு நம்மள்ட்ட காஷன் டெபாசிட் வாங்கி வைப்பாங்க. அந்த காஷன் டெபாசிட் மட்டும் வாங்குறீங்க தெரியல, அப்படி வாங்கி திருப்பி கொடுக்காதீங்க, எடுத்து கழிச்சுங்க. எவ்வளவு தான் எடுத்து உடைப்பாங்க. அவங்க கண்ணாடியே எதாவது அழகழகா பொருள்லாம் வச்சிருந்தா அது போட்டு உடைக்கிறாங்க. இவங்களை வச்சிருக்கிறதும் 5 வயசு குழந்தைங்களை வச்சிருக்கிறதும் ஒண்ணு, 2 வயசு பாப்பால கூட மிரட்டினா அடங்கும். மேல இருந்து பிக் பாஸ் என்ன உட்காரு அப்படின்னா அப்படியே இது திருந்த வந்து 2 வயசு பாப்பா தான் இதெல்லாம் பண்ணும். எங்க நேரத்துக்கு
அது யாரும் பேச்சும் கேட்காது. இதுதான் வந்து எஃப்ஜே பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன குழந்தை ஆமா ஒண்ணுமே தெரியாது. ஆமா அப்புறம் வந்து அவருக்குதான் உண்மையா பார்த்தனா அவங்க பால் டப்பாவை கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு இங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாரும் சீராட்டி தாளாட்டி இனிமே வளர்த்து பெரிய ஆளாக்கி தனி இருக்காங்க எப்படி அதை பண்றதுக்கு. சோ இதை வந்து இவங்க வந்து பெருக்கி விட்டு எடுத்துட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு விக்ரம் ஒழுங்கா இதை பண்ண முடியாது இல்ல உங்களால. அவர் வந்து அடுத்து சபரிமலை ஆயிட்டாரு. உங்களால ஒழுங்கா பண்ண முடியாது இல்ல. ரஜினி டைலாக் எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. தனுஷ் கூட பேசுவாங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. தனுஷ் பேசுதுமா என்னங்கடா இப்படி வந்துட்டானுங்க நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்றாங்களா அந்த மாதிரி. யார் அது அந்த தாத்தா வருவாரு ஸ்பினாச் சாப்பிடுவாரு பொப்போய் அவர் அப்படிதான் பேசுவாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் அப்பப்ப குவான்சிக்குது அவங்களுக்கு வாய். அப்ப வந்து அது வந்து பேசிட்டு இருந்தாரு. நீங்க எல்லாம் இதை ஒழுங்கா பண்ண மாட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. அந்த ஒரு சிரிச்சுக்கினே அவர் பண்ணும்போது எனக்கு அடுத்த படத்துல ரகுவரனுக்கு பதில் இவர் காசு பண்ண போறாங்க. இல்ல இவர் பேசும்போது எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா அன்னு போடுவாங்கன்னு. எனக்கு இவர் சிரிக்கிறதோ வெளில போனாரு வாட்டர்மெலன் ஸ்டார் எது சொன்னாலும் அது நம்ம ரொம்ப ஃபேமஸ் பா, நம்ம ஏதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு இவரும். எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அடுத்து இவங்க எல்லாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரே வந்து வேலை வாங்குறது ஏதோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நோட்டீஸ் வந்துடுச்சு உள்ள அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி, ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு வந்தது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரே தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் வந்து இந்த மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க சொன்னாங்க நான் கொஞ்சோண்டு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு நான் அந்த மாத்திரையை போட்டுறேன் அப்படின்னாங்க. தோடையே கம்முன்னு பொத்தின்னு இருந்தா ஒழுங்கா அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க அன்னைக்கு பூரா. அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க. இவங்க வந்து எஃப்ஜே கூட சொன்னாங்க நான் வந்து எல்லா செயினையும் போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் திவ்யா. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்க வந்து திட்டு செயின் போட்டு போனீங்க, அவங்க செயினை போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான். எஃப்ஜே வந்து குழந்தை இல்ல, எல்லாத்தையும் பிடிங்க பாரு. குடி நீ குடி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்க அப்போ வந்து இந்த டீயை வந்து நான் குடிக்க முடியும், நீ வேணா வந்து பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து சாண்ட்ரா போட்ட ரூலு. சாண்ட்ரா தான் சொன்னாங்க ஒருத்தருக்கு 2 கப்பு டீ தான், அதுக்கு மேலலாம் வந்து 2 கப்பு தான் பால், அதை வந்து யூஸ் பண்ணி கூடாது. அப்பதான் சொன்னாங்க சரி நீ காலையில எனக்கு கொடுக்காத, எனக்கு காலையில இருக்கிற டீ வேண்டாம், நான் இப்பவே பண்ணிக்கிறேன். ஏன் உங்களுக்கு இந்த சிஸ்டம்லாம் இல்லையா, அக்கௌண்ட்ல எழுதி வைக்கிற சிஸ்டம் நீங்க தான் பண்ணுவீங்களே, கீ எனக்கு இப்ப போஜாதீங்க, அது வந்து எனக்கு சேர்த்து குஜுங்க, அப்புறமா நம்ம இங்க வைங்க அப்படின்னா நீங்க பேசுற ஆளுங்க தானே. அப்ப அந்த பாலை அப்ப கொடுக்காம இப்ப கொடுத்துட்டு முடிச்சுட்டுங்க அக்கௌண்ட்டை. அப்புறம் ஆனா இவர் என்ன பண்ணாரு, இப்பயே வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து ரம்யா ஜோவும் கனியும் வந்து டீ போட்டு குடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதனால நான் வந்து பங்கத்தவங்க வந்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு இவங்க பால் எடுத்துட்டு வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டாங்க வந்துட்டு அப்படின்னு போட்டு குடிச்சாங்க. அவங்க யார் எப்படி போட்டு குடிச்சாங்க, உங்க எல்லாருக்கோட பங்கு யார் யாரெல்லாம் குடிக்கலையோ அவங்க பங்கெல்லாம் சேர்த்து வாங்கி குடிச்சாங்கன்னாங்க. இதுல ஒரு 1/4 டம்ளர் அந்த பொண்ணுக்கு போட்டு குடிக்கிறதுல என்ன உங்களுக்கு அப்படி குறைஞ்சி போகுது. நான் அடுத்து வந்து சொல்றேன், இந்த ரம்யா அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு நாளைக்கு 15 வாட்டி டீ குடிக்கலன்னா நான் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும், எனக்கு 15 கப்பு டீ குடிச்சா ஆகணும், நான் சோறு கூட திங்க மாட்டேன், நான் டீயே தான் குடிச்சிட்டு இருப்பேன்றப்ப அமித்ல இருந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க இது தப்பு, இப்படி பண்ணாத உடம்பு கெட்டு போயிடும். இங்க வந்த நாள்ல இருந்து நம்மளுக்கே தெரியும் ரம்யா எத்தனை வாட்டி எல்லாத்தையும் காலில் வந்து சாச்சினா மாதிரி கொஞ்சோண்டு பால்னு சொல்லி டீ குடிச்சிருக்காங்கன்ட்டு. இதை கனியும் பண்ணுவாங்க. கனி பண்றது ஏன் வெளியில தெரியலனா, கனி வந்து குக்கிங் டீம்ல இல்லனாலுமே குக்கிங் டீம்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க தான் டீ போடுவாங்க, அவங்க தான் இருப்பாங்க, எல்லாமே அங்கேயே இருக்கிறதுனால அவங்க குடிக்கிற 24 கப்பு டீ தெரிய மாட்டேங்குது. சோ ரம்யாக்கும் சரி கனிக்கும் சரி வேலையே அந்த டீ போட்டு குடிக்கிறதுல தான். அதுல இவங்க நிறைய வாட்டி எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி எல்லாம் குடிச்சிருக்காங்க. ஏன் நைட்டுக்கு 10 மணிக்கு உங்க ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற பெரிய மண்ணாங்கட்டீஸ். அந்த இது பிரவீன் வந்து கேப்டனா இருக்கும்போது கேமி ஒரு கேள்வி கேட்டாங்க, 10 o'clock வேற சாப்பிடக்கூடாது நீங்களா தானே வந்து ரூல் போட்டீங்க, தனி எல்லாம் உட்காந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க, நீங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க நைட் எல்லாம், நீங்க என்ன கேப்டன்? அப்ப வந்து எங்களுக்கு பசிச்சு ஒரு வாய் சோறு நான் சாப்பிட்டு திருடன்னு சொல்றியா, சோத்து திருடனா நானு அப்படின்லாம் பேசுறாங்க. அப்பெல்லாம் எஃப்ஜே அப்பயும் உட்காந்து நல்லா தின்ட்டு வாயை பொத்திங்கன்னா உட்காந்தாரு. அரோரா இஸ் கால்ட் எலி. அந்த சீசன்லயே எல்லா சாப்பாட்டையும் திருடி சாப்பிடுவாங்க. அவங்க தானே வெளியிலேயே தெரியாது, அதான் அவங்க பெரிய எலி. அது வந்து கேமரா வேற காட்டுது வேற, இப்படி பாக்குறாங்க அவங்க கேமராவை என்ன சொல்றாங்க. சோ இவங்க வந்து டீ குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோன்னே அது அப்படியே சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு போய் கனி காலில் போய் வச்சிட்டாரு. உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு வந்து குடுத்துட்டாரு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமா அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை ஆயிடும் சொல்லி சபரிட்ட போய் குடுத்தாரு, அவங்க குக்கிங் டீம் தான் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சாண்ட்ரா வந்து எப்போன்னு தேடிட்டு இருக்க ஒரு ஆள், திவ்யாவை எங்க வந்து கீ கொடுத்தா திவ்யா எங்க ஆடுவாங்க நல்லா தெரிஞ்ச ஆள். சோ அதனால அவங்க இந்த விஷயத்தையே வச்சு அவங்க பூதாகரமாக்கி அந்த பொண்ணுக்கு தலைவலிக்குதுனால இவங்க கத்தின்னு கிடந்தாங்க.
இங்க நான் ரம்யாவுக்கு ஒரு விஷயம் சாரி திவ்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு தான் தலை வலிக்குது இல்ல, அந்த மாத்திரையை போட்டு போக வேண்டியது தானே. போய் கம்மல் பட்டு தூங்க வேண்டியதானே ஜெயிலுக்குள்ள. நீங்களும் அங்க கண்டென்ட் பண்ணணும் தான் உட்கார்ந்து இருந்தீங்க. இவங்க எல்லாருமே அழுதது ரொம்ப இதா இருந்தது. இப்ப ஹியூமனிட்டின்னு வந்து உட்காந்து திவ்யா உட்காந்து அழுதாங்களே, என்னங்க ஹியூமனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு புரியல. அந்த வீடே ஹியூமனிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு தான், இங்க குடுக்குற டாஸ்க் எல்லாமும் ஹியூமனிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு தான். ஒரு ஆளே உட்காந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு பிக் பாஸ் குடுக்குறானா அது மட்டும் உங்க ஊர்ல ஹியூமனிட்டியா? அதுவே ஹியூமனிட்டி கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் அதுக்கு தான் சைன் அப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். அடுத்து அந்த இவங்க பார்வதியை வந்து சபரி எட்டி உதச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்கணும்னு ஒரு துப்பு இல்லாத மனுஷன் வாழற வீட்டுல எப்படி உங்களுக்கு ஹியூமனிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பார்த்துட்டு இந்த கனி எனக்கு என்ன ஆச்சுனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வீட்டுல என்ன ஹியூமனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதே இடத்துலதான் நீங்க எல்லாருமே இருந்தீங்க. அங்க எல்லாரும் ஜாலியா கை தட்டிட்டு வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன ஹியூமனிட்டி? அது கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தலைவலி ஒரு விஷயமா? அது நல்லா வந்து பார்வை போய் தான் என்னங்க பண்ணுவீங்க? அவங்களுக்கு அடிச்சது ஜஸ்ட் அது வந்து அவரே சொல்றாரு ஜஸ்ட் பார்வை போயிருக்கும். இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு 10-15 பேர் இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்த மாதிரியே வந்து ஒரு இது கொடுப்பாங்க. இல்ல அந்த ஹியூமனிட்டி இல்லாத பீப்பிள் கிட்ட நீங்க சீன் போட்டு அழுது என்ன பண்ணீங்க? எங்களுக்கு காட்டுறீங்களா? இங்க இருக்கவங்க ஹியூமனிட்டியே இல்ல உங்களுக்கு தெரியாதா? வெளியில இருக்கவங்க எல்லாம் அதேதான். நான் இதையும் வரேன். அதே ஹியூமனிட்டி இல்ல கனி வந்து இருக்காங்க வெளியும். ஆமா ஆமா அப்படிதான் செய்வோம். பண்ணதான் வேணும். விக்கல்ஸ் கரெக்ட்டா தான் பேசுறாங்க சொல்லுவாங்க. அப்படிதான் ஆடுவோம். இன்னொன்னு கனி வந்து அவங்களும் ஹியூமனிட்டி இல்லாம எக்கச்சக்கமா வந்து சோத்துல உப்பு அள்ளி கொட்டினவங்க தான். அப்புறமா வடகம் போடணும்னா அங்க மழை வந்துச்சு, அதை போடல உயிர் சொல்லி கீழே போட்டியாச்சு. அதை வந்து சாப்பிட முடியலன்னு சொன்னவங்க தான் இவங்க. இவங்க வந்து சோத்துலயும் போட்டாங்க, அந்த சிக்கன்லயும் போட்டாங்க, இந்த இதுலயும் போட்டாங்க. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி பண்ணியாச்சு அவங்க. அப்புறம் இங்க வந்து பேசுறாங்க நான் எதுக்கு அப்படியே மனசாட்சி இல்லாம என்னால வந்து இருக்க முடியாது, நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னவங்க தான் டீ வந்து குடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா இவங்களுக்கே ஒரு மாதிரி ஐயோ நம்ம பிம்பம் உடச்சிருக்கிற போதுன்னு போயிட்டு எஃப்ஜி கிட்ட அந்த ஒரு டீ குடுக்கறதுல என்ன எஃப்ஜி ஆயிட போகுது. உடனே எங்க வியானா ஒரே ஒரு கால் கப் குடுக்கறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாங்க. ஆனா இவர் வந்து அதை கேட்கல. அதுவும் வந்து அது வந்துட்டு மயக்க வருது, தள்ள வலிக்குது வந்துட்டுனா எல்லாரும் பிளாக் டீ போட்டு வந்துட்டு குடிக்கணும்னா குடிப்பாங்க. வந்துட்டு நீங்க மாத்திரை போடணும்னா வந்து மண்டை செய்யல வலியில சரியாயிடும் வந்துட்டு. அவங்க வந்து பிரச்சனை பண்றதுக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா பண்ணதான் பண்ணாங்க. பிரச்சனை பண்றதுக்காக பண்ணாங்க. ரம்யா வந்து ரம்யா வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி வந்து மயக்கம் போட்டு ஊந்தப்பலாம் எடுத்து போய் சோறு ஊட்டிக்கிட்டே இருந்தீங்களே. என்னடி எனக்கு வருதாடி பாந்தி வருதாடி என் கையிலே போடி என் கையிலே வந்து இது வாந்தி எடுறி அப்படின்னு கேட்டுருந்தவங்க தானே நீங்க. அங்க வந்து இவங்க கிட்ட அந்த காஃபி டீ குடுக்க கூடாது. எனக்கு திவ்யா மேல செம கடுப்பா இருந்தது. அதுக்காக எங்க உட்கார்ந்து அப்புறமா நாளெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வீட்லயே கூட ஒரு நாளெல்லாம் வேலை செய்யறாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா மணியும் கொடுப்போம், எக்ஸ்ட்ராவா அவங்களை கொஞ்சம் கவனிச்சுப்போம். பிகாஸ் அவ்வளவு நமக்காக அவங்க வேலை செஞ்சவங்கன்ட்டு. அப்போ நீங்க வெளியில நீங்க கனி வந்து ராஜமாதா அவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. விஜய்க்கும் இந்த மாதிரி எல்லாம் யோசனை தான் வந்துச்சு சீசன் 2ல. மிளகா பொடியை எடுத்து கரைச்சி அவ மூஞ்சில எடுத்து இப்படி கிட்டக்க வந்து வச்சோம்னா டார்ச்சர் டாஸ்க் ஒன்று வந்தது. அப்ப நம்ம இங்க வந்து ஊதுனோம்னா அதாயிடும். அப்படி அவ ஒத்துக்க மாட்டா. அவர் ட்ரெஸ் போட்டிருக்கால அதுல வந்து ஊத்திடுவோம். அந்த கைய வந்து கீழே எடுக்கிறதுக்கு சோப்பு தண்ணி ஊத்திட்டு அவளோட கைக்கு வந்துட்டு நம்ம நல்லா ஒரு பேக் பூரா நல்லா இந்த உளுத்தம் பருப்பு பருப்பெல்லாம் இருக்குல்ல நல்லா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ போட்டு அந்த கையில எடுத்து கட்டி வச்சிருவோம். அது வந்து அந்த டாஸ்க்கு பயங்கரமான பிளானிங் அது இதுன்னு இருந்தது. பட் அவங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. இல்லாம யாருக்கும் டப்பு டப்புன்னு வந்துடாது. இதை யோசிக்கிறதுக்கே ஒரு மைண்ட் வேணும். ஏன்னா மஞ்சரி கூட வந்து அந்த இந்த டாஸ்க் அப்போ டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ன்றப்போ பிக் பாஸே அப்படியே கொடூரமா குடுக்குறது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா முட்டையை வாயில எடுத்து அது முழுங்க வைக்கிறதா கூட தப்பு இல்ல. கீழே விழுந்த முட்டை எல்லாரும் வந்து மெதிச்சுட்டு வந்த முட்டையை எடுத்து வாயில போட்டு தின்னு சொன்னது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால ஓவராலா போவாங்க. சோ உங்க இதுல வந்து நீங்க இது பண்றதே எனக்கு வந்து புரியல. திவ்யா கோவம் வந்துச்சுன்னா அந்த மூளை வேலை செய்யாது போல இருக்கு. ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும் உங்களுக்கு செம்ம கோவம் வருது. எப்பா 90க்கும் கோவம் வருது உங்களுக்கு. நீங்க பீரியட்ஸே இருந்து உங்களுக்கு மேசிவ் மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும் அந்த வீட்ல நீங்க ஒரு வேலை பண்றதுக்கு போயிருக்கீங்க. உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி நீங்க கத்த முடியுமா? கண்டிப்பா. உங்களுக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கத்திடுவீங்களா? அப்ப நீங்க ஒரு டிக்னிட்டி நீங்க சொன்ன டிக்னிட்டி டெக்கோரம் டிசிப்ளின் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவீங்கல்ல, அதையும் தான் நீங்க இங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். நீங்க போய் அழுதது எனக்கு ஃபேக்கா இருந்ததுங்க. என்னமோ ரெஜிஸ்டரிங் பண்றதுக்காக அழுத மாதிரி இருந்தது. எப்படி சபரி அழுதப்போ வந்து ஒரு ஃபேக்கா தெரிஞ்சதோ அதே மாதிரி கேமி வந்து நாங்க அது ஃபேக்கா இருந்தது. இப்ப உட்காந்து விக்ரம் உட்காந்து அழுது இதெல்லாம் எப்படி ஃபேக்கா இருந்தோம், நீங்க அழுதும் ஃபேக்கா தான் இருந்துச்சு. அது நீங்க நிஜ வலியிலேயே அழுதுருந்தாலும் வெறும் அழுது நிறுத்திட்டு இருக்கணும். எனக்கு யார் வேலையும் கோவம் இல்லை, எனக்கு எது மேலேயும் இல்லை, உங்ககிட்ட ஹியூமனிட்டி இல்லாம நடத்துக்கிறாங்க இதையே சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த சந்துல சிந்து பாடுறதுக்கு பிரஜனும் சாண்ட்ராவும் ஆமா அவங்களுக்கு தானே சரியான ஒண்ணுமே இல்லாத வாய்க்கு கொஞ்சம் அவளையும் கொடுத்தா அவங்க வந்து அது இது விஷம் ஸ்கூபிடு இது பாலை ஊத்திடுவாங்களா, சாவடிச்சிருவாங்களா, கொன்னுடுவாங்களா, அது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, கீச்சிருவேன், பிச்சிருவேன், மேஞ்சிருவேன்.
ஏன் அதே மாதிரி விக்கல்ஸ் சைலண்டா சொன்னாரு, ஆ. இன்னைக்கு வாங்க சாவ அடிச்சிடுறேன், ம். தூங்க விடுறேன்னா பாப்போம். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை மாறிட்டு இருக்காரு. ஆமா. அவர் வார்த்தைகள்லாம் ரொம்ப சட்டிலா அதே வார்த்தைகளை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. சோ இந்த எல்லா இது பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது என்னோட இது வந்து இவங்க உள்ள போய் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கணும். உள்ள போய் இவங்க எல்லாம் நக்கல் பண்ணுவாங்கன்றதால அவங்க உள்ள போறதுக்கு கொஞ்சம் அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்ல. மூஞ்சிக்கு நேரா அடிக்கணும், மூஞ்சிக்கு நேரா பேசணும். நேரா வந்திருந்தாலே எங்கேயோ போயிருக்கோம், ஆமா. உங்களோட போயிருக்கோம். இப்ப இதே அர்ச்சனாவும் விசித்ராவும் அவங்க கேங்க பண்ணி வந்தப்போ இவங்க எல்லாம் மூஞ்சிக்கு நேரா அடிச்சாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் அட்லீஸ்ட் யாரும் இல்லாம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இந்த இத ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தான் கூடவே சாண்ட்ராவும் பிரச்சனும் இருக்காங்களே, அப்புறம் என்ன நீங்க வந்து பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க நேரா அடிங்க ஒவ்வொரு விஷயமும். அடுத்து இந்த பால் மேட்டு, பால்ல வந்து தண்ணி இருந்தது பால் பாக்கெட்லன்னு சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கு வந்து கனி ஒழுங்கா ஒத்துட்டு இருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஊத்தியே வச்சிருக்க மாட்டாங்கன்னு கமருதீன் சொன்னாரு. எல்லாம் என்னக்கா இப்பெல்லாம் அவங்க போய் சொல்றாங்கன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா நிஜமா அது நடந்திருக்கு, அது உள்ள இருந்திருக்கு. ஆனா அதுக்கான ரீசன் வேற. ரீசன் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பாதி ஆப்பிள் தின்ட்டு உள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பிள் சாப்பிட முடியாது. எதுக்காக அந்த வந்து அந்த இடியாப்பத்தை எடுத்து மறைச்சு வைக்கணும்? எல்லாருமே சொல்றாங்க அங்க எல்லாமே அந்த கீழ் இதுல இருக்க எடுத்து ஒளிச்சு வச்சு தின்றதுதான் ரம்யாவோட வேலை அப்படின்றாங்க. கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி அங்க வைப்பாங்க, அவங்க திருப்பி சூடு பண்ணி நான் என்னோடதுதான் சொல்லி குடிப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா பர்கர் எல்லாம் தானே தின்னுட்டு இருந்தாங்க. இப்ப கேட்ட ஏன் பர்கர், அது ஏன் பர்கர், அது ஏன் பர்கர், அத்தனை பர்கர் இருக்கு. திவ்யா நைட் உட்கார்ந்து பர்கர் சாப்பிட்டாங்க ஜெயில்ல. அவங்க பர்கர் சாப்பிட்டாங்கல்ல, அததான் சொல்றாங்க. இதையே பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானேன்ற. இவங்க எல்லாம் எடுத்து மிச்சம் எங்களோடதுன்னு வச்சுட்டு அத வேற இன்னைக்கு என்னோட பர்கர் நீங்க எல்லாம் எல்லாரோட பர்கர் தான் அது. அத கூட எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட தெய்வ தாய்க்கு வந்து தோணல. ஏன்னா இங்க வந்து முக்கியமான சீன் நடக்குது இல்ல, உள்ள வர்றதுக்கு பயம். உள்ள வந்தா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு பயம் கிடையாது சார், ஆனா கொஞ்சம் பயம் தான் உள்ள அப்படி உட்காந்துனே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அந்த சிக்கன்ல இருந்து அங்க வந்து சாதம் மிச்சமாயிருக்கு, தண்ணியில ஊத்தி உள்ள வச்சது எல்லாமே பார்வதி பண்ணிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா நான் என்னமோ எது இருந்ததோ கையில கிடைச்சா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டேன் அப்படின்னாங்க. இந்த பால் எல்லாமே கீழே கிடந்தது. ஆமா, வெளியில கிடந்ததுனாங்க. அந்த பால் விஷயம் முதல்ல முடிச்சிடலாம். அந்த பாட்டில்ல வந்து கவர்ல வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இது வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் தண்ணி அந்த கவர்லயே ஊத்தி குளிக்கிட்டு மீதி பால்ல இருந்தா அதுல ஒட்டிக்கும், அதை எடுத்து இதுல ஊத்திடுவோம். ஊத்தினுள்ள நீங்க ஊத்தாம எப்படி அங்க பக்கத்துல வச்சிருந்தீங்க? சொல்றேன், அலசி ஊத்துறதா கொஞ்சம் தானே இருந்திருக்கும், பாதி அளவுக்கு இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அப்படா என்ன அர்த்தம்? பாலை ஊத்தி குடிச்சிட்டு பாலுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தண்ணியை ஊத்தி வைக்கிறது. அதாவது இப்ப என்ன ஆகும், இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இவங்களே கேள்வி கேட்பாங்க, ஒரு பாட்டில் பால் எக்ஸ்ட்ரா இருந்து நான் பார்த்தனே அப்படின்னு. ஐயோ 3 பாக்கெட் இருந்தது, இவங்களே எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அமித் எல்லாம் தேவையே இல்ல, எதுக்கு கத்துறாங்க? இது என்ன இப்படி இருக்கு, டீ குடிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த வீட்டுக்கு தேவையா தேவையில்லையா? இல்ல அமித் நான் அவர்ட்ட ஒன்னு சொல்றேன். அந்த இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது மேனேஜரா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வெசல் வாஷிங் ஹெட்டா வந்து இருந்தாரு இல்லையா? அப்ப வந்து அங்க நின்னுட்டு இருந்தாரு அமித். இப்ப இவங்க வந்து சாண்ட்ரா வந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்காக இவ்வளவும் பண்ணும்போது நீங்க ஏன் போய் அழுதீங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க வந்து காஃபி போட்டு டீ குடிச்சிட்டு தான் மாத்திரை போடணும் அவசியமே கிடையாது. என்ன இது ரெண்டுமே ரொம்ப தேவையில்லை. நீங்களும் கான்ட்ரடிக்ஷனா தான் பண்றீங்க அமித். எதுக்கு நீங்க வந்து அந்த இதை ரிசைன் பண்றதுனால அங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சீங்க? சாண்ட்ரா ரிசைன் பண்ண உடனே நான் ரிசைன் பண்ணிடுறேன். அங்க சாமான் கழுவுறதுக்கு ஆல்ரெடி 2 பேர் தான் உள்ள இருக்காங்க. அங்க சமைக்க தெரியாத 3 பேர்லாம் இருக்காங்க. அங்க ஹெட்டே இல்லைன்னா சமைக்க முடியலன்றதான பிரச்சனையாவே வந்துச்சு. நீங்க இல்லன்றதுல ஒரு பிரச்சனையா வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வந்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து ரம்யா தேவையே இல்லாம அவங்க என்னமோ வந்து நம்ம கிட்டதான் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளேயே போக மாட்டாங்களாமா சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லவே இல்லை. திருப்பி நாங்க ஜெயிலுக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லவே இல்லையே, நாங்க போக மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. இது காதுல பாதி போல எனக்கு தமிழ் புரியாதுப்பா அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து கேட்டா தமிழ் புரியாது, இங்கிலீஷ் புரியாது, கன்னடத்துல பேசணும். கன்னடத்தை பிக் பாஸ் தான் நீங்க. ஆமா, அதுக்கப்புறமா அமித் கிட்ட கேளுங்க பக்கத்துல. சுபிக்ஷாவும் தேவையே இல்லாம வந்துட்டு வந்து அவங்க வந்து நம்மள வந்து இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. எதுக்குங்க நீங்க கோல் முட்டி வேலை பாத்துருக்கீங்க? என்ன இருக்குதோ அதை கேட்டு சொல்றாங்க. இப்படி சொல்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நம்மலாம் அங்க போறதுக்கு இவங்க நம்ம அவங்க உள்ள ஜெயிலுக்குள்ள போன உடனே நம்மலாம் உட்காந்து கிண்டல் பண்றதுக்கும் இதுக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இவங்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கவே போறோம்னு அவங்க பேசிக்கிறாங்க. அத விக்ரம் கேட்டாரு. நீயா நினைக்கிறியா, நீ அசியூம் பண்றியா, அவங்க இன்டர்பிரட் பண்றியா அவங்க பேச்சுல இருந்து? இல்ல அவங்க இத சொன்னாங்க. இல்ல அவங்க சொன்னாங்க, இது அவங்க சொல்லவே இல்ல, நீதான் இன்டர்பிரட் பண்ணி. ஆளாளுக்கு வியானா ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். இதுல வந்து வியானா சொல்றதுல நான் வந்து ஒத்துக்கிறேன். அவங்கள பார்த்து அவருக்கு அத்துனதுனால எனக்கு வந்து ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் பண்ணும்போது எஃப்ஜே பண்ணும்போது இன்டிமிடேட் அடிச்சு அடிச்சிட்டாங்க 2 பேர். அப்பலாம் வந்து சாதாரணமா நின்னு பாத்து கமருதீன் துஷார் அண்ட் கமருதீனுக்கு துஷாருக்கு பிரச்சனை வரும்போது இவங்க வரல. இவங்க பிராங்க்ன்ற பேர்ல கமருதீன் பிரவீன் அண்ட் இடிச்சிட்டாங்க. ரத்தமே வந்து பிரவீன் தலையில இருந்து. அப்பயும் ஒண்ணும் கஷ்டம் கூட இல்ல, பயப்பட கூட இல்ல. அது அவங்களுக்கு அட்டாக் வந்துற போதுன்னு பயப்படுறாங்க இப்போ. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அது பேப்பர் ரவுடி, அது அவங்களுக்கு தெரியல. இது வெறும் பேச்சுதான் இருக்கும்.
அடிலாம் அடிக்காது. எனக்கு மேல தெரியும் அவங்களுக்கு. அது சும்மா ரெஜிஸ்ட்ரி. இதுக்கப்புறமா வெளில போய் ஹவுஜிஸ்ல உள்ளவங்க வெளியில போய் அவங்களுக்கு வேலைக்கெல்லாம் கழிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா ஆமா நம்ம எங்கன்னா போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா பிரச்சனை ஆயிடுச்சும்ல. அதுக்காக வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா, இவங்க வந்து ஏன் இவங்க 2 பேரும் போக மாட்டாங்கன்றத கேட்டாங்க. அதுக்குதான் வந்து இவங்க கேட்டாங்க, கனி வந்து ரொம்ப நேரம் உள்ள போகாம இருந்தாங்க. அத நீங்க கேள்வி கேட்டீங்களா? நான் கேச்சனே இவ்ளோ பெருசா பிரச்சனை ஆகல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எல்லாம் வரும்போது நான் ஒஜினே போயிட்டேன். எஃப்ஜிக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவா நோட்டீஸ் வந்த அப்புறம் தான் போனாங்க. கனி 2 வாட்டி நோட்டீஸ் வந்த அப்புறம் தான் போனாங்க. இவங்க 3 வாட்டி நோட்டீஸ் வந்த அப்புறம் போனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து போறவங்க 4 வாட்டி நோட்டீஸ் வர வரைக்கும் அப்புறம் 5 வாட்டி அப்புறம் போவே மாட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அது யாருன்னா இன்னைக்கு காலையில வந்து விக்ரம் வந்து சொல்லிருந்தாரு. அவரு வந்து பிரதீப் மாதிரி ட்ரை பண்றீங்களா பாஸ்? செட் ஆகல பாஸ். அடுத்து வந்து அந்த இது நம்ம வீட்டுல ஒண்ணு வந்து இவர் இருக்காருல்ல கானா வினோத், இல்லடா இல்ல பாத்தமா அப்படியே கிடக்குதே, யாருமே அதை கழுவ மாட்டாங்களா? அவங்க கழுவே இல்லையா? அவங்க எல்லாம் அப்படித்தான். ஆனா இது நம்ம வீடுன்னு நம்ம தான் கழுவணும். அவரே கூப்பிடுறாரு. அவரு ஆமாப்பா நம்ம தான் கழுவணும் அப்படின்னு போயிட்டாரு. உடனே விக்ரம் என்ன பண்ணாரு, ஒரு இதை எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பாருங்க பாஸ் எவ்வளவு இதை அப்படியே வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை பாஸ். இவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா மிஸ்டர் விக்ரம்? உங்க டீமை நீங்க தான் வழி நடத்துனீங்க, நீங்க தான் அந்த இதை வந்து வேலை வாங்கினீங்கன்னு நினைச்சிட்டு அவர் கொடுத்தாரு. இந்த லட்சணத்துல தான் நீங்க வேலையை வாங்கியிருக்கீங்க. அவங்களாம் ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ஸா இருந்ததுனால அவங்களே அவங்க வேலையை பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு யாரையுமே வழிநடத்துக்கு துப்பில்லைன்னு சொல்றாங்க மிஸ்டர் விக்ரம். அது மட்டும் இல்லாம இவர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் தான் வந்து பெஸ்ட்னு. நீ பெஸ்ட்னு காட்டுறதுக்கு தான் இந்த டாஸ்கே. ஒரு 2 பேரை வேலை வாங்க துப்பில்லை உங்களுக்கு. அந்த மேனேஜரா இருக்கும் போது திவ்யாவை நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு லீடர் ஆகணும்னு அவ்வளோ ஆசை, அவங்களை வழி நடத்துறது எனக்கு கனவு. வழி நடத்த முடிஞ்சுதா? முடியல. உங்களால வழி நடத்த முடியல. எல்லாரும் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு டமர் 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 நடிச்சாதான் சுபிக்ஷா, வியானா, துஷார். நீங்க இப்போ ஒரு டீம் வச்சிருந்தீங்க பாருங்க, கேமி, கமருதீன், சுபிக்ஷா, அப்புறமா வந்து இன்னொருத்தவங்க யாரு, பிரஜன். இவங்க எல்லாம் தான் உங்க பேச்ச கேட்பாங்க. ஏன்னா அவங்களே நல்லா பண்ணிடுவாங்க அவங்க டாஸ்க். அவங்க வந்து அவங்க பாயிண்ட்ஸ்க்காக பண்றாங்க. அதாவது நீங்க எப்படின்னா 100 மார்க் எடுக்கிறவனுக்கு நான் வந்து அதாவது 99 மார்க்குக்கு வந்து 99 மார்க் வாங்குறவனா 100 மார்க் வாங்க வைக்கிறது ஈஸி. அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து 100 மார்க் வாங்க வச்சுட்டு டம்பர் டம்பர் அடிக்கிறதுன்றதுதான் நீங்க. 40 மார்க் வாங்குறவன 80 மார்க் வாங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களால பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்கு நிறைய இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அவர் MBA ஃப்ரம் அரிசோனா பல்கலைக்கழகம் நினைக்கிறேன். நீங்க வந்து எதுவுமே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் காட்டல விக்ரம். உங்களுக்கு இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் வந்துட்டு this me from that me talks to me அப்படி வந்து பேசுறதுக்கு தான் நீங்க வந்து இருந்தீங்க. உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எதுவும் தென்படவில்லை. இவங்க இத உட்கார்ந்து காமெடி ஸ்கில்லே வருது அங்க எடுப்பல்ல. இல்ல பிக் பாஸ் கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து இதெல்லாம் உட்கார்ந்து ஒரு விஷயமா புலம்பின்னு இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி. அவர் உங்களை பண்ற சொல்லி தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங்க குடுக்குறாங்க. அது உங்களால பண்ண முடியலன்றதுக்கு அவங்க பண்ணலன்னா ஆமா அவங்க பண்ண மாட்டாங்க. கிளாஸ்ல 2 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த 2 பேர் கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. படிக்க வைக்காத டீச்சர் தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவோம், நான் இத்தனை பேர் பாஸ் ஆகிட்டேனே அதுக்கு 2 தான் வாங்கலையே, அதுக்கு 2க்கு நீ ஏன்டா கான்சென்ட்ரேட் பண்ணலன்றதானே கேட்பாங்க. விக்ரம் இன்னும் பிக் பாஸ் பேசுறது புரியல. விக்ரம் அண்ட் கனி 2மே பைத்தியம் முடிச்சு அலையுதுங்க. இத சொன்னாரா? இல்ல இத சொல்லிடுறேன். இத சொன்னாரா? நான் வந்து நம்ம வீடு தான் நம்ம தான் தேய்ச்சி வைக்கணும்னு ஆரம்பிச்சாரா? நான் அது பார்த்து கழுவிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்தாங்க, அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க யாரும் கழுவிய பாத்திரத்தை அப்படின்னாங்க. அவங்க உடனே யாருமே கழுவிலன்னாங்க. அவங்க வேலை தானே இதெல்லாம், ஏன் அவங்க பண்ணல அப்படின்னாங்க. இதெல்லாம் நேர்ல போய் கேளு சுபிக்ஷா. அங்க போட்டோட ஏன் இப்படி இருக்கீங்க, பால் வேணுமா, டீ போட்டு தட்டுமான்றீங்க. 4 பாத்திரத்தை கழுவிட்டு அவங்க போனாங்க. அதையும் சொல்லிடுறேன். அவங்க கழுவினாங்களா, அது அவங்களும் ஒழுங்கா பேசுறாங்க. அப்ப வியானா சொல்றாங்க, நீ என்ன பண்ற இந்த நீ வந்து நேத்து கழுவினியா? அது கூட மூளை இல்ல. நேத்து எப்படி நான் கழுவ முடியும், அவங்க 2 பேர் தானே எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்படின்னாங்க. அப்ப நீ கழுவல, அப்ப யாரு உன்னோட டீம்? பிரஜன் அண்ணா. அவனா அவங்களுக்கு ஒண்ணு பிரஜன் ராத்திரி என்ன வந்து அவடி போய் கூப்பிடு, நீ எதுக்கு கழுவுற? வியானா கழுவுனாங்க, கனி கழுவுனாங்க, எல்லாரும் பார்வதி வேற தேய்ச்சிக்கல. இப்பமா ஆமா இவ்வளவு பேர் தேய்ச்சிதான் அந்த பாத்திரமே போதுன்னா அப்புறம் எவ்வளவு பாத்திரம் அது? எத்தனை பேர் கழுவினா அது போகும்? அதே மாதிரி நான் இன்னும் சொல்ல நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து டீ போடவான்னு எல்லாரும் சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க, அதை டீ போடவான்னு கேட்டாங்களே, போட்டுட்டு குடிச்சிருக்க வேண்டியதானே. அவங்க வந்து டீ குடிக்கிறது இது கிடையாது, அவமானப்படுத்தினதுதான் விஷயம். இப்ப கனி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாருன்னா நான் சாப்பிடாம இருப்பேன், நான் உண்ணாவிரதம் இருப்பேன், அவங்களுக்கு வேலை ஒர்க் பண்றதுக்காக எதுக்கு எடுத்தாலும் நான் சாப்பிடாம இருப்பேன். ராத்திரி கூட உட்கார்ந்து தின்றாங்க. இல்ல அந்த பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஆமா பார்வதி வந்து சொன்னாங்க, இவங்களுக்கு எல்லாத்துலயும் சோத்துலதான் அரசியல் பண்ண தெரியும். அதுதான் அவங்க. உங்க சோத்து அரசியல வேற யாரா பண்ணாங்கன்னா பிரச்சனையா இருக்குது. ஆனா இவங்க பண்றது எச்சையா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஐடியா, அதையும் தேடிக்கிட்டா என்னடா பண்ணுவேன். சோ ஆக மொத்தம் திவ்யா தான் இந்த வீட்ல எல்லா வேலையும், அந்த சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சாங்க.
அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கதான் செய்யும். ஏன்னா கனி தான் சமைக்கிறாங்கன்றதுனால இந்த இத்தனை வாரத்துல வேற யார் சமைச்சாலும் இல்ல கண்ணியோட ஈடுபாடு தான் இருக்கும் அந்த கிச்சன்றதுனால யாருமே அந்த சாப்பாடை குறை சொன்னதே கிடையாது. சாண்ட்ராவோடது அல்டிமேட்டா இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னதுலயே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு. அதனால இந்த வாரம் சாண்ட்ரா உள்ள வரும்போது திவ்யாவும் சாண்ட்ரா வரும்போது எக்கச்சக்கமா காரத்தை கொட்டிட்டேன்னு ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் முழுக்க உப்பு இல்ல காரம் இல்ல அது இல்ல வியானா சமைக்கும் போது ஒண்ணுமே இல்ல, வெறும் மூங் தால் மூங் தால் மூங் தால்னு சாதி உட்காந்து வாயை முட்டு தின்ன கும்பல் தானே நீங்க. இல்ல இன்னைக்கு என்ன விஷயத்துல நான் ஒண்ணு சொல்லணும். அங்க உட்காந்து கனி கெமிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது காரமா இருக்கு பர்கர் அப்படின்னு. இது வந்து நம்ம ஸ்பான்சரோட டாஸ்க். போய் யாராவது ஸ்பான்சர் கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே, ரொம்ப காரமா இருக்கு பிக் பாஸ், நல்லாவே இல்ல பிக் பாஸ், இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதானே. அங்க சொல்ல துப்பு கிடையாது, மத்தவங்க கிட்ட எல்லாம் மட்டும். அப்ப மட்டும் கெமிக்கு காரமா இறக்குதான். இல்ல ஹைதராபாத்ல மந்தி பிரியாணி எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அதுல காரமே இருக்காது. அதான் நடிப்பு. இதுல ஒரு நாள் போறேன் அன்னைக்கு. நம்ம வந்து இல்ல திவ்யா ஒழுங்கா சொல்லணும். என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? நான் ஒண்ணுமே சொல்லலையே, இப்படி போய் அழுவுது. நாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு எங்களே உட்கார்ந்து சொல்லுவீங்க. நான் அழுதா தப்பு, கெமி அழுதா கரெக்டா. என்னங்கடா நீங்க ரெண்டு பேருமே தப்பு தான், ரெண்டுமே நடிகைங்க தான். நான் இன்னொன்னு சொல்றேன், எங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க ரிவ்யூவை வேணா சொல்லுங்க, இல்ல அங்க இருக்கிறவங்கள வேணா சொல்லுங்க. நாங்க எப்படி இருந்தா, குண்டா இருந்தா, ஒல்லியா இருந்தா, கருப்பா இருந்தா, வெள்ளையா இருந்தா, நீங்க டான்ஸ் ஆட போறோம் போய். இல்ல நீங்க உங்க வீட்டு ரேஷன் கார்டுல எங்க பேரை ஏத்திக்கிட்டு எங்களுக்கு சோறா போட போறீங்க. நாங்க இப்படி இருந்தாதான் நீங்க சோறு போடணும்னு சொல்லி, நாங்க கருப்பா இருந்தா, வெள்ளையா இருந்தா, குண்டா இருந்தா, இல்ல ஒல்லியா இருந்தா உங்களுக்கு என்னங்க வந்தது? இந்த கமெண்ட்லாம் வந்ததுன்னா அடுத்த வாட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்ளை கமெண்ட் வந்து போடலாம் மாட்டேன். அதை ஒழுங்கா பிளாக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப நான் வச்சிருக்கிறது என்னத்துக்குன்னா, அந்த ப்ரொஃபைல பார்த்து கொஞ்சம் அசிங்கப்படட்டுமே, 4 பேர் வந்து காரி துப்பட்டுமே. அப்படி யாருமே துப்பலனாலும் அந்த கமெண்ட் அங்க இருக்கிறதாலேயாவது எனக்கு வந்து இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இந்த ஊர்ல வந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் வந்து இருக்கிறதுல வந்து தப்பு இல்லைன்னு நம்மளுக்கும் ஒரு வாட்டி தோணும் தெரியுமா? சே என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்னடா நம்ம எதுவுமே நம்ம இல்ல அப்படின்னு தோணும் போது இந்த மாதிரி கமெண்ட் போடுறது நம்ம வாழ்றதுக்கு அப்படின்னு வந்து ஒரு இதுக்காக மோட்டிவேஷனுக்காக உங்களுக்கு நான் வச்சிடுறேன். ஆனா இது நிறைய மோட்டிவேஷன் எனக்கு வந்துட்டு அது அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்றதா அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். பாதி வந்து அவனே டெலிட் பண்ணிடுறான். அது வந்து யூடியூபே பண்ணி விட்டுறாங்க. நாங்க வந்து இது வரைக்கும் யார் கமெண்ட்டுமே டெலிட்டே பண்ணது இல்லைன்றதுனால இதை நான் வந்து இப்ப சொல்றேன். ரொம்ப ஓவரா போச்சா நானே டெலிட் பண்ணுவேன். ஆனா அந்த வேலை வந்து எனக்கு யூடியூப் விடுறதே கிடையாது. அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து ஹெல்டுன்னு போட்டு விட்டுறாங்க. உங்களுக்கு சில பேரோட கமெண்ட் உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஆனா இங்க பல பேருக்கு வெளியே தெரியாது. காரணம் என்னன்னா அவனே அதை பிளாக் பண்ணிடுறான். நீ கேவலமானவன்டா, உன் கமெண்டே வெளியே போகாது, நீயும் உள்ளதான், உன் கமெண்ட்டும் உள்ளதான். ஆனா உங்களுக்கு மட்டும் என்ன தருவோம், இவங்களை நம்ம திட்டோம். பட் எங்களுக்கு அது தெரியும். நம்ம சபரி மாதிரி எங்க கிட்ட வந்து படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் தெரியாது. அப்ப என்ன ஆகும், உங்களோட கமெண்ட், உங்க நேரம், நீங்க டைப் பண்றது எல்லாமே வேஸ்ட். சோ ஒழுங்கா இருக்கிறதே வேஸ்ட் இல்ல, ஒழுங்கா உருப்படியா கமெண்ட் போட்டா எல்லாரும் படிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். இல்ல இந்த தப்பு, இதுல நீங்க பண்ணது தப்பு, திவ்யான்னு ஒருத்தவங்க நாங்க அவ்வளவு நாங்க மட்டும் பார்க்காம கூட வந்து ரீசெக்கும் பண்றோம். நாங்க ட்விட்டர்லயும் போயிட்டு இன்ஸ்டாலயும் போயிட்டு ஓரளவு ரீசெக் பண்ணிட்டு தான் பேசுறோம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இதுங்க ஏதோ வீட்டுல உட்காந்துருக்குதுங்க, அதுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வளருதுங்க, நம்மளும் வளருவோம். கற்பகம்னு ஒருத்தவங்க வந்து இவன் ரிவ்யூவர் ஷவுட்டிங் லைக் திவ்யா, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்க கிட்ட மைக்கு இல்லை, எந்த அளவுக்கு நாங்க பேசினா இது எடுத்து கூட எங்களுக்கு தெரியாது. வெளியில கார் போகுது, பைக் போகுது, புரு புரு சவுண்ட் வருது, புல்டோசர் போகுது, எல்லா சவுண்டும் போகுது. அப்போ இருக்கும்போது எங்க குரல்ல எவ்வளவு உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியாது. ஆனா உங்க போன்ல வால்யூம் பட்டன் இருக்கு, அது நீங்க குறைக்கலாம். இதுக்கு வால்யூம் பட்டன் தள்ளி விட்டு போங்க வீடியோவை, உங்களுக்கு பிடிக்கலையே. அதே மாதிரி வந்து இவங்க ஒருத்தவங்க திவ்யா J3Tன்னு இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு இருந்து அவங்க மாறுபட்ட ஒரு இதை வைப்பாங்க, ஆனா டீசென்டா வைப்பாங்க. இப்ப கூட திவ்யா செஞ்சது தவறு, கிச்சன் டீம்ல இருந்து சமைச்சு கொடுக்குறவங்க பொறுமையா தான் இருக்கணும், சாப்பாடு போடும்போது சிறு சிறுன்னு இருக்க கூடாது, திவ்யாவோட முகம் அப்படிதான் இருக்கு. அப்படி என்ன விதவிதமா சமைச்சு போட்டாங்க, தனி சமைச்சு போட்டாங்களே, அவங்க எப்பயாவது மூஞ்ச சுலுக்கி இருக்காங்களா? திவ்யா தலையில ஒரு தலப்பா சீன் போடும், நெய் கேட்டா இது இடத்துல ஸ்பூனை தூக்கி போட்டது தவறு, அது பக்கத்துல வச்சுட்டு அப்புறமா கூட தூக்கி போட்டுருக்கலாமே. திவ்யா செய்யற தவறு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு டீசென்டான இது எங்களை அட்டாக் பண்ணல, அவங்க அட்டாக் பண்றாங்க, which is well and fair. அதுல எங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்து நாங்க இப்ப சொல்றோம். திவ்யா வந்து கிச்சன் டீம்ல இருக்கும்போது யாரா ஒருத்தர் இப்போ நம்ம இதே கமெண்ட் வந்து சுரேஷ் தாத்தாவும் வந்து சொன்னாரு. அவர் சீசன்ல கொஞ்சம் போய் பாருங்க, ஒரு தலப்பா இதே மாதிரி தான் அவரும் கட்டியிருப்பாரு. அவரை பார்த்தா இவங்க காப்பி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தலப்பா கட்டிக்கிட்டு அவர் சமைக்கும் போது இன்னும் வேணுமா தூக்கி காட்டு கைய அப்படின்னு. அதே மாதிரி இந்த அல்டிமேட் சீசன் அப்போ அவங்க வந்து ஒரு கிராமத்து டாஸ்க் மாதிரி பண்ணப்போ இவங்க ஊர் கிழவின்ற ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அனிதா சம்பத் எல்லாருக்கும் தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு வரும்போது மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு புருஷே இல்லாததுனால, நான் சுமங்கலி இல்லாததுனால எனக்கு வைக்க மாட்டியா அப்படின்னாங்க. அவங்களுக்கு செம்ம கடுப்பை சோத்தை எப்படி போட்டாங்க. அதுக்கு காரணமும் வந்தது, ஏன்னா அவங்க அம்மா அப்பதான் ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. அவங்க மாமியாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. சோ இது ஹர்ட்டிங் டு தி கோர்.
சோ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். அப்ப இப்படி பேசின ஒரு ஆள் கிட்ட வந்து ஒருத்தவங்க சர்வ் பண்ணும்போது வந்துட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டே போட அது முடியாது. மட்டும் இல்ல, அவங்க போடும்போது நல்லா ஜாலியா தான் போட ஆரம்பிச்சாங்க. அந்த இந்த வீட்டிலேயே பேட்டரி இஷ்யூ உள்ள வந்தது. அப்ப வேணும்ட்டே எஃப்ஜே வந்து வனிதா சாப்பாடு போடும்போது இப்படிதான் முக்காவாசி சமையல் செஞ்சவங்க எல்லாருமே இப்படிதான் சிரிச்சிருன்னு போட்டாங்க. எப்ப போடலன்னா யாருன்னா சமைச்சு ஒரு சாப்பாடு வரும்ல, அந்த சாப்பாடு தான் இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. எல்லா நாளும் கார்த்திகை சந்தோஷமா போட்டு சர்வ் பண்ணிட்டு கடைசியா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஓகே, சோ அதான் அந்த மாதிரி வந்து இங்க வந்து விகேன்னு ஒருத்தவங்க வந்து போட்டாங்க, பாரு ஜூனியர் போல நீங்க 2 பேரும். விக்ரம் இஸ் ஒன்லி ஜெனுவல் பிளேயர். விக்ரம் இஸ் ஒன்லி ஜெனுவல் பிளேயரே போதும். பாருவோட ஜூனியர் ஏன் நாங்க 2 பேரும்? பாருவுக்கு முன்னாடி பிறந்தாங்க அம்மா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பாருவோட ரொம்ப சின்ன பொண்ணு தான் நான். அவங்களுக்கு ஜூனியர் இல்ல, அவங்கலாம் வந்து என்ன பாருவுக்கு ஜூனியர்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ஏஜ் கம்மி பண்ணிட்டீங்க. அப்ப கேட்டா என்ன உன்ன சொல்லலடி அவளை சொன்னேன்டின்னுவாங்க. அப்புறமா வந்துட்டு வீரா குலதெய்வ வேலுவா அவங்க வந்து உங்களுக்கு வேற வேலையே இல்லையாமா, சகிக்கல அப்படின்னாங்க. வேலையே இல்ல அப்படின்றது இல்ல, எங்களுக்கு வேலை இருக்கு. இதுவும் எங்களுக்கு ஒரு வேலையா நாங்க வந்து இந்த ஒரு நீங்க என்ன சொல்றீங்க 100 நாள் வேலை திட்டம், அது மாதிரி இந்த 100 நாளைக்கு நாங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு 6 நாள் அதுக்கப்புறமா நாங்க வீடியோ போடுவோம். அது யாருக்கும் கணிக்க வராது, அது யூடியூபே அவனுக்கு அனுப்பி விடுறது கிடையாது. அதனால சகிக்க முடியலன்னு விட்டுருங்க, எதுக்கு அதெல்லாம் மென்னு சாப்பிட்டுட்டு. விக்ரம் அதான் பாக்காதீங்க, ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க, இந்த கமெண்ட் கூட எதுக்கு, இதெல்லாம் ஹரிபாஸ்கர் அது ஹரிபாஸ்கர் இது எதுக்கு. அஜித் குமார் போடி மென்டல் போறோம் இந்த பல மென்டலுங்களை மேய்ச்சிட்டு இருக்காங்க. நாங்க பாய் பாய் சொல்லிட்டு நாங்க போயிடுவோங்க, ஆனா இது எங்க சேனல். சோ நீங்க தான் வெளியில சேனலுக்குள்ள வந்துட்டீங்க தெரியாம. நீங்க சேனல் ஆரம்பிச்சிட்டு போடுறீங்களா? நீங்க வந்து எங்களோட ஐடியா கீழே மென்ஷன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அங்க போடுறோம் உங்களுக்கு கமெண்ட், நல்ல கமெண்டா போடுவோம். உங்களை மாதிரி கிடையாது, நீங்க வந்து இதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சு பேசுங்க, நாங்க வந்து பேசுவோம். அதே மாதிரி பின்குறிப்பு நீங்க யாரோட சப்போர்ட்டர்னு போடுங்க, ஓகேங்களா? அப்பதான் எங்களுக்கு தெரியும் விவரமா. ஓகே, சோ பை.